வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சனில் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க வெஜிடபிள் பக்கோடா பண்ண போகிறோம். அதுக்கு நான் ப்ராக்கோலியை நல்லா வெந்நீரில் போட்டு உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறேன். அதுமாரி பீன்ஸ் என்னென்ன துருவி வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, அதுமாரி எல்லாத்தையும் துருவி வச்சுருக்கேன் நான். சரி, இது எல்லா வெஜிடபிள்ஸும் துருவிண்டாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வெங்காயம் தேவையான அளவு வெங்காயத்தையும் இது கூட போட்டுண்டாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை இந்தமாரி பொடியாக கிள்ளிக்கணும். இந்தமாரி பொடியாக கிள்ளிண்டு நறுக்கிக்கணும். ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது வசதியோ இதை பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பெருங்காய ஜலம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பெசரின்ட்டு இதில் மாவை மிக்ஸ் பண்ணணும். எப்படின்னு காட்டுறேன். இப்போ இதில் இந்த வெஜிடபிள்ஸில் நம்ம கடலை மாவு நான் பஜ்ஜி மிக்ஸ் வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். இதை போடுறேன். கடலை மாவு, அரிசி மாவு, தனி மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி எல்லாம் இதில் என்ன இருக்கேன். இது பெசரிண்டு தேவையான மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணுமோ அதே மாவு வேணால் மாவு, ஜலம் வேணால் ஜலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உப்பு எல்லாம் போடுமான்னு பார்த்துட்டு பொரிக்கணும். நான் இப்போ நல்லா கலந்துட்டேன். எண்ணெய் சட்டியில் காய வச்சுருக்கேன். கிள்ளி போட்டு பொரிக்க போகிறேன். மாவு அப்படி எடுத்துட்டு இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுங்க. இது இந்த காய்கறி வேண்டாங்கிற குழந்தைகளும் நல்லா சாப்பிட்றோம். இதில் சத்துள்ள காய்கறி தான் இருக்குது. பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, வெங்காயம், இந்தமாரி எல்லா காய்கறியும் இதில் நம்ம போட்டிருக்கோம். ப்ராக்கோலி, அதுமாரி உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ, இது பேர் மிக்சடு வெஜிடபிள் பக்கோடாங்கிறதுனால நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் இதை சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு கூட தொட்டுக்க கொடுத்து விடலாம். வெஜிடபிள் புலாவு, சாம்பார் சாதம், இந்தமாரி எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணினாலும் சரி கொடுக்கலாம். முதல் நாள் நைட்டே பண்ணி வச்சுட்டேன்னா கூட காலம்பரை ஆஃபீஸ் போகிற வாழை இருக்கா, நேரம் இல்லை அப்படின்னு இருக்கிற வாழை இருந்ததுன்னா முதல் நாள் நைட்டே கூட பண்ணி டப்பாவில் ஆறினதுக்கப்புறம் ஏர் டைட்டாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணுங்கிறது கிடையாது, வெளியிலேயே வைக்கலாம். நல்லா பொரித்து வச்சுட்டேன்னா நல்லா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா பொரிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். நம்மளோட வெஜிடபிள் பக்கோடா ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கொஞ்சம் இது சுட எடுக்கும்போது நல்லா உடனே சாப்பிட்டீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும். ஆறி எடுத்துன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம ப்ராக்கோலி, வெங்காயம், இந்தமாரி எல்லாமே நீர் சத்துள்ள காய்கறிகள் தான். கேரட், பீட்ரூட்டுன்ட்டு. அதனால் அது இதோடைய சுபாவம் கொஞ்சம் இருக்கத்தான் இருக்கும். இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை எடுக்க போகிறேன். சர்விங் பவுலுக்கு இதை மாற்றிடுறேன். இப்போ எப்படி கரகரன்னு சவுண்டு வருது பார்த்தியில. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எல்லாமே நம்ம பூண்டை தவிர எல்லாமே போட்டிருக்கோம். பூண்டு, சோம்பு அந்தமாரிலாம் போடலை. காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கு கொடுத்தேனாலும் அவள் இன்ட்ரெஸ்ட்டாக இதை சாப்பிட்டுடுவான். ஆனால் நல்லா மொறுமொறுன்னு கரகரன்னு இருக்கிறதுனால
குழந்தையெல்லாம் அட்டகாசம் பண்ணாமல் சமைச்சா சாப்பிட்டுடும். குழந்தைய சாப்பிட்டா நமக்கு போதுமே, எல்லா வேலையும் மாரி தானே, பிரச்சனையே இருக்காது. அதுகளெலாம் சாப்பிட்டதுன்னா இப்போ பெரியவா சில வீடுகளில் பெரியவா தான் இதெல்லாம் பிடிக்காதும்பா. பிடிக்காதவங்களுக்கு அந்தமாரி அந்த பூண்டு கீண்டு அந்தமாரிலாம் அதெல்லாம் எது வேண்டாமோ அதெல்லாம் போடாமல் இருந்துட்டா அதுவும் ஒரு நிமிஷமாக பண்ணி அடுத்த கையோடு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. தொட்டுக்கட்டு வச்சுக்கலாம். வெஜிடபிள் புலாவ் அந்தமாரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நீங்களும் இதுமாரி பண்ணி பாருங்க. நான் பண்ணுற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.